அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபூரியர் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை நம்ம லாஸ்ட்டாக ஃபூரியர் இன்டெகிரல் தேரத்தோடு முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டெகிரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து இன்டெகிரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுதான் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா தெரியும். ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ரேட்டரோட யூஸோட இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு, அதாவது ஒரு ஜி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு எஃப்ஐ ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ எஃப் ஜி ஏதோ ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஜி ஈக்குவல் டு கே ஆஃப் எஃப்னு எழுத முடியுதுன்னா ஜிங்கிற ஃபங்க்ஷனை கே ஆஃப் எஃப் இல்லாட்டி கேஎஃப் இந்த மாதிரி மாற்ற முடிஞ்சுன்னா இதை ட்ரான்ஸ்ஃபார்ம். எஃப்ஐ ஜி கன்வெர்ட் எஃப் இன்ட்டு ஜி. எதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறாங்க? இந்த கேங்கிற ஆப்ரேட்டர். இந்த இடத்துல கேங்கிறது ஆப்ரேட்டர். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நமக்கு தெரிஞ்சது தான். இதில் இந்த கே என்ன செய்யுதுன்னா it transforms f into g. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அனலிசிஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் அனலிசிஸை பொறுத்தளவுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா, லெபஸ்கியூ இன்டெகிரலாக இல்லாட்டி இம்ப்ராப்பர் ரைமான் இன்டெகிரலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம இப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கே ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன், இதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இந்த இடத்துல ஆப்ரேட்டர் அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் இஸ் ஆன் ஆப்ரேட்டர். இந்த ஃபார்முலா தான் இருக்கு பாருங்க. இதை ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இதை கூட என்னன்னு சொல்றது? இன்டெகிரல் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம். இன்டெகிரல் ஆப்ரேட்டர். அப்போ இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதுல ஃபஸ்ட்டு நமக்கு இந்த டெஃபினேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. எஃப் அண்ட் ஜின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு the integral transformation of the function f அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்மெட் ஆகிறதுக்காக இந்த ஃபார்மெட்டில் இன்டெகிரல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கொண்டு வரதுனால அது என்னன்னு சொல்கிறோம்? இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்கிறோம். இன்டெகிரல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எழுதுறதுனால அது என்னன்னு சொல்கிறோம்? இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம். இதில் இந்த கே ஆஃப் எக்ஸ் ஒய் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கெர்னல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்பாங்க. கே ஆஃப் எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா kernel of the transform. இந்த k of xy என்னன்னு சொல்லுவோம்னா kernel of the transform சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இந்த நமக்கு இந்த இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப்ங்கிற டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஃப் நம்ம ஆவச்சுக்கிறது ஈஸி தான். ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ரெண்டுலேயுமே இருக்கும். அந்த கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் அந்த கே ஆஃப் எக்ஸ் கமா ஒய்த்தை என்னன்னு சொல்லுவோம்னா கெர்னல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெர்னல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம். இது ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் லீனியர் ஆப்ரேட்டர். இதில் இந்த கே இஸ் லீனியர் ஆப்ரேட்டர். இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு லீனியர் ஆப்ரேட்டர்னா தெரியும், k இன்ட்டு a1f
a2 a1 f1 a2 f2 equal to எப்படி எழுதலாம் இந்த கான்செப்டை a1 into k of f1 a2 into k of f2 அதாவது k is linear operatorன்னு சொல்கிறதுக்காண்டியே சொல்லியிருப்பாங்க k is linear அப்போ நம்ம பேசிக்காக அந்த இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வரப்போ இன்டெக்ரல் ஒரு ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து நம்ம லெபஸ்கி இன்டெக்ரல் இல்லாட்டி இம்ப்ராப்பர் ரெய்மான் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்போ அந்த g of y equal to minus infinity to infinity k of x comma y f of x dx தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் f அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த k of x comma y தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெர்னல் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு இதை திருப்பி சொல்கிறோம்னா இந்த கெர்னல் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம் 2-3 தடவை நமக்கு டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதில் ஃபைண்ட் த கெர்னல் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கே ஆஃப் எக்ஸ் ஒய் அந்த ரெண்டுலையுமே வர ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்லுவோம்னா கெர்னல்னு சொல்லுவோம் அப்போ இந்த இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சிட்டோம்னா இதிலிருந்து தான் நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கடுத்து ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மிலியன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மாக நமக்கு சொல்ல வருவாங்க அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேசிக்காக இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டோம் இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் வந்து என்னென்னு பார்த்தோம் g of y equal to integral minus infinity to infinity k of x comma y into f of x dx இதை இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஜென்ரல் ஃபார்ம் மைனஸ் infinity to infinity the k of x comma y kernel இங்க k of x comma y இப்போ என்ன ஆகும்னா e minus xy e minus I into xy வரும் into f of x dx இந்த டிரான்ஸ்ஃபார்மை தான் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம் minus infinity to infinity e of minus xy f of x dx இந்த இடத்துல இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய கெர்னல் என்னன்னு கேட்டாங்கன்னா the kernel of exponential Fourier transform equal to e power minus I xy இது ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் kernel of the given transform is இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஸ்பெஷல் கேஸ் தான் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது இப்போ இந்த e மைனஸ் ஐஎக்ஸ்ஒய்யை எப்படி எழுதலாம் e பவர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்போ என்ன வரும் காஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஐ சைன் எக்ஸ்ஒய் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எடுத்தோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜியோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் வேரிஸ் ஆகுதுன்னா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்னு வரப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த நெகட்டிவ் பார்ட்டில் எஃப்பும் ஜியும் வேனிஸ் ஆச்சுன்னா அப்போ கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் தான் கொசைன் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் இங்கே நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் வேனிஸ் ஆயிடுது அப்போ இங்கே லிமிட் வரப்போ 0 to இன்ஃபினிட்டின்னு வரும் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வேனிஸ் ஆயிடும் அப்போ 0 to இன்ஃபினிட்டி காஸ் xy f of x dx இதைத்தான் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம் இதெல்லாம் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் xy இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் xyயில் வரும் இதைத்தான் இந்த இடத்துல இதைத்தான் வந்து கெர்னல்னு சொல்லுவோம் கெர்னல் ஆஃப் த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் காஸ் xy அப்போ இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்போ நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் ஃபங்க்ஷன் வேனிஸ் ஆகிறப்போ கிடைக்கக்கூடியது கொசைன் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபோரியர்
sin transform. ஃபோரியர் sin transform வரப்ப இங்கேயும் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல ஃபங்க்ஷன் வெளியே சேரும். அப்போ இங்கே லிமிட் வந்து 0 to infinity எடுத்துருப்பாங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வரப்போ -infinity to infinity வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 to infinity வரும். இங்கேயும் 0 to infinity sin xy f of x dx. இதை வந்து ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். அப்போ இந்த ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட கெர்னல் என்னன்னு கேட்டாங்கன்னா sin xy is a kernel of ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஆல்சோ a special case of exponential Fourier transform. லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதுவும் பார்த்தீங்கன்னா 0 to infinity I மட்டும் வராது. எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் I எடுத்துட்டால் e பவர் -xy into f of x dx. அப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோடைய ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபோரியர் எக்ஸ்போனன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மோடைய ஸ்பெஷல் கேஸ் தான் இந்த 3 டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ இன்டகரல் டிரான்ஸ்ஃபார்ம்னா முதல் என்னன்னு பார்த்தோம். அந்த இன்டகரல் டிரான்ஸ்ஃபார்ம்னாலே 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உட்படுத்தியிருப்பாங்க. G = KF அந்த ஃபார்மெட் ஆகுதுனாலே தெரிஞ்சிடலாம். கேங்கிறது தான் ஆப்ரேட்டர். இங்கே இன்டகரல் யூஸ் பண்ணனால அது இன்டகரல் ஆப்ரேட்டர்னு சொன்னாங்க. அந்த K of x, y தான் கெர்னல்னு சொல்லியிருக்கோம். அந்த கெர்னலே நமக்கு தியரியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதில் இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன், ஃபோரியர் சைன் நம்ம வந்து சிலபஸில் இருக்குது. நம்ம வந்து அதை டீப்பாக பார்ப்போம். அடுத்து கடைசி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க, மில்லியன் டிரான்ஸ்ஃபார்ம். 5th one is MELLIN மில்லியன் டிரான்ஸ்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் பார்த்தோம், எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், கடைசியாக மில்லியன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுவும் இன்டெக்ரல் வந்து 0 to infinity x power y minus 1 into f of x dx. இந்த மில்லியன் டிரான்ஸ்ஃபார்மோட கெர்னல் பார்த்தீங்கன்னா k of x, y equal to x into y minus 1 is the kernel of மில்லியன் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 6 பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 6 பாயிண்ட்டுமே நமக்கு எக்ஸாமினேஷனில் அடிக்கடி கேட்ட பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது பேசிக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு வரப்போ, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு வரப்போ தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பார்க்க போகிறோம். இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்போ பார்த்துக்கிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னன்னு பார்த்தோம், C = KF. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அப்போ இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போ F = இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம்னா இதோட இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேணும்னா அப்போ K இன்வெர்ஸ் ஆஃப் Gன்னு வரப்போகுது. இதை தான் என்னன்னு சொல்லுவோம், இன்வெர்ஸ் transform. உதாரணத்துக்கு let G of u is the Fourier transform of f of x னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. G of என்ன பண்ணல, G of u equal to ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்போ தான் பார்த்தோம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் -infinity to infinity e power minus I into tu f of t dt ன்னு பார்த்தோம். இது வந்து நமக்கு G of u equal to Fourier transform of f of x ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஃபோரியர், இது வந்து எந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்கன்னா G equal to kf ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. G equal to kf இது டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேணும். அப்போ எஃப் கண்டுபிடிக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றத்துல தான் கொண்டு வருவாங்க, ஃபோரியர் இன்டெக்ரல் தேற்றத்துலேருந்து. அப்போ f of x equal to 1/2 pi
லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1/2 பை இன்டகிரல் மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா. இங்கே என்ன வரும்னா இந்த ஜி ஆஃப் யூ இன்ட்டு ஜி ஆஃப் யூ. இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கே வரப்போ ப்ளஸில் வரும். இங்கே டிரான்ஸ்ஃபார்மில் மைனஸ் ஐடியூன்னு இருந்துச்சுன்னா இங்கே வரப்போ ப்ளஸில் வரும். இ பவர் ஐடியூ இன்ட்டு டியூ. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னால இங்கே டி வராது, எக்ஸ் யூ இன்ட்டு டியூன்னு வரும். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன்வெர்ஷன் ஃபார்முலா ஃபார் இந்த. இப்போ இது எந்த ஃபார்முலா எழுதிட்டோம்? எஃப் ஈக்குவல் டு கே இன்வெர்ஸ் ஆஃப் ஜி ஃபார்முலா எழுதியாச்சு. இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்வெர்ஷன். இதைத்தான் என்ன சொல்லுவோம்? இன்வெர்ஷன் ஃபார்முலா. Inversion formula for Fourier transform. Inversion formula for Fourier transform சொல்லுவாங்க. இது நம்ம அப்பர் சார் புக்கில் கொடுத்துருப்பாரு. இந்த இதுவுமே நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு let g of u is the Fourier transform of f of x. G of u equal to minus infinity into e power I to u f of t dt. Then the inversion formula for Fourier transform is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த இன்வெர்ஷன் ஃபார்முலான்னு வரப்போ இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்த இதுலேயே நிறையா ஃபார்மேட் இருப்பாங்க சொல்லுவாங்க. அப்போ அடுத்து பார்க்கலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அதோட இன்வெர்ஷன் அதுவும் நமக்கு எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ லெட் f of s the Fourier transform of f of x na அப்ப Fourier complex transform. Fourier complex transform எப்படி டினோட் பண்ணலாம்? f of s equal to 1 by root of 2 pi f of s equal to 1 by root of 2 pi minus infinity to infinity minus infinity f of x into e power isu into dx ixx into dx. இது வந்து Fourier complex transform சொல்லுவாங்க. Fourier complex transform. இப்போ இதோடைய இன்வெர்ஷன் இது. அப்போ Fourier complex transform இதுவே நமக்கு எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு இன்வெர்ஷன் ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. இன்வெர்ஸ் Fourier transform. அப்போ இதோட இன்வெர்ஸ் Fourier transform அப்போ f of xன்னு வரப்போகுது. f of x equal to 1 by root 2 pi minus infinity to infinity. இங்கே f of s ன்னு வரும். f of s e power இங்கே plus ix இருந்துச்சுன்னா inverse transform அப்போ என்ன வரும்? minus isx into dx. இதுவும் நமக்கு எக்ஸாமினேஷனில் கேட்ட பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து நம்ம அப்பர் புக்கில் வந்து பார்த்தோம். இது வந்து இதுவும் இந்த ஃபார்மெட்லேயே நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்போ இது Fourier complex transform வரப்போ f of s equal to 1 by root 2 pi minus infinity to infinity f of x eix into dx. இப்போ நம்ம சம்முக்கெலாம் வந்து Fourier transform கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். Fourier transform கேட்டாங்கன்னா நம்ம 1 by root 2 pi minus infinity to infinity f of x e power ix dx. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம Fourier transform கண்டுபிடிப்போம். இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அதோட இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா மேலே ப்ளஸில் இருந்தால் கீழே வரப்போ மைனஸ்னு வரும். இதுதான் இன்வெர்ஸ் Fourier transform சொல்லுவோம். மேலே இருக்கிறது வந்து Fourier transform சொல்லுவாங்க. கீழே இருக்க ஃபார்ம் ரெண்டாவது வந்து f of xன்னு வந்து Fourier inverse transform சொல்லுவோம்.
இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்வெர்ஸ்லேயும் நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் நமக்கு கொஸ்டின் அரைஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நான் பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டின்னு வர பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீனியர் ப்ராப்பர்ட்டி. லீனியர் ப்ராப்பர்ட்டின்னு வரப்போ நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் a into f of x plus b into g of x equal to கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தா போகும்னு சொல்லியிருப்பாங்க. a into ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x plus b into ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of x. அடுத்து இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஃபார் எனி ரியல் a not equal to 0 f of ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of ax f of axன்னு வரப்ப இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இதுக்கு என்ன வரும்? 1/mod of a into f of s by a. இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். 1 இங்கே மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் இங்கே வரப்போ ப்ளஸ் எடுத்துக்காங்க தான் மாலஸ் போட்டுருக்காங்க. 1/mod of a into f of s by a. இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி மூணாவது. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி நமக்கு டிஆர்பியில் கேட்டது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் இங்கே f of ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x minus a ன்னு வருது. இங்கே மைனஸ் வரப்போ இங்கே ப்ளஸ்ன்னு வரும். e power ias. இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் e power ias into f of s. இதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் f of f into x minus a equal to e power ias by f of s. இங்கே இதே f of e power ias into f of x ன்னு வரப்போ f of s plus a ன்னு வரும். f of s plus a. மொத்தம் ஒரு 8 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ராப்பர்ட்டி, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கடுத்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, அதுக்கடுத்து மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி நாலாவது ஒன்று. அடுத்து இந்த ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். பழைய டிஆர்பி ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x into cos ax equal to 1/2 f of s plus a plus s f of s minus a. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s plus a plus f of s minus a. இந்த ஃபார்முலாவே நமக்கு பழைய ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா xn into f of x. அப்போ x ஸ்கொயர் x கியூப்னு வந்தால் அந்த எண்ணுக்கு போலாம் மட்டும் மாறப்போகுது. ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் xn into f of x minus I power n dn d power n f of s by ds power n. இந்த ஆறாவது ப்ராப்பர்ட்டி நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dash of x டெரிவேட்டிவ் ஆஃப் x equal to minus is into f of s. கீழே இருக்கிறது ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து இதோட ஜென்ரல் ஃபார்ம். இங்கே nth டெரிவேட்டிவில் கொடுத்துருக்காங்க. அங்கே மேலே இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருப்போம். nth டெரிவேட்டிவ் வரப்போ மைனஸ் I power n s power n f of s. இப்போ என்னுக்கு போல 1ன்னு போட்டிருப்பாங்க. 1ன்னு போடுறப்போ மைனஸ் I s power 1 s into f of sன்னு வந்துருக்கும். இந்த இதெல்லாம் வந்து நம்ம மெமரியில் வச்சுக்கிறோம். எப்போயுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நமக்கு பழைய நிறையா கொஸ்டின் வந்திருக்கு. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. ஏழாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் a to x f of x dx equal to f of s by minus is. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 8வது ப்ராப்பர்ட்டி வந்து ரீசெண்டாக இப்போ நடந்த 2019 டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரைட் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்து அந்த 8வது ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இந்த 8 ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் எப்போதுமே மெமரியில் வச்சுக்கோங்க. 8வது ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நமக்கு 2019 கேட்டிருந்தாங்க. இங்கே f of conjugate of f of xன்னு வரப்போ இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ்னு வரும். கான்ஜுகேட் இங்கே ப்ளஸ் எக்ஸ்னு வரப்போ மைனஸ் எக்ஸ்னு வரும். இங்கே மைனஸ் எக்ஸ்னு வரப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இந்த கான்ஜுகேட் இல்லாமல் மேலே பார் இல்லாமல் இருக்கிறப்ப f of minus xனா f of minus xன்னு தான் வரும். கான்ஜுகேட் வரப்போ f of xனா f of minus xன்னு வரும். f of minus xனா f of plus f of xன்னு வரும்.
இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வேறு பார் இல்லாதப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எஸ்ன்னு வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் சம் ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லலாம். பழைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பழைய டிஆர்பி கொஸ்டினில் ஒரே கொஸ்டின் 2 தடவை கேட்டிருக்காங்க. 2 ரிப்பீட்டட் 2 இயர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 when மாலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ, 0 when மாலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. இந்த கொஸ்டின் வந்து 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி. பழைய டிஆர்பியில் 2 தடவை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இந்த மாலஸில் வந்துட்டாலே தெரியும். இப்போ மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏனா எப்படி எழுதுவது? மைனஸ் ஏ எக்ஸ் லெஸ் தென் ஏன்னு எழுதுவோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எப்படி மாற்றிடும்னா f of x equal to 1 when the modulus of x less than a na இது எப்படி இருக்கும்? minus a x to a ன்னு இருக்கும். அப்போ when minus a x minus a to a ல 1 ன்னு வரும். 0 when இப்போ பார்த்தீங்கன்னா minus infinity to plus infinity minus a plus a. இந்த minus a to plus a குள்ள 1 மிச்ச இடத்தெல்லாம் 0 அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ minus a to a குள்ள 1 எழுதிட்டோம். அப்போ இதை தவிர்த்து இருக்க ரீஜியன் வந்து இந்த ரீஜியன். அப்போ பார்த்தீங்கன்னா when minus infinity to minus a and plus a to plus infinity வந்து 0ன்னு வரும். அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இப்படி எழுதிடுறோம். அப்போ நம்ம இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மைனஸ் ஏ டு ஏல மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் தெரியும். என்னன்னு பார்த்தோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் ஐஎஸ்எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு பார்த்தோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வரப்போகுது நமக்கு. அப்போ இங்கே லிமிட் வந்து மைனஸ் ஏ டு ஏ, ஃபங்க்ஷன் வந்து 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட போகிறோம். லிமிட் வந்து மைனஸ் ஏ டு ஏ போட போகிறோம். அப்போ 1/√2π 1/√2π minus a to a f of x na 1. அப்போ 1 into e power isx into dx வரும். e power isx na நமக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும்னா இது எப்படி எழுதிடலாங்க? e power isx na e power i theta நாலே cos theta plus i sin theta. அப்போ e power isx எப்படி எழுதலாம்? 1/√2π minus a to a cos sx plus I sin sx ன்னு எழுதலாம். cos sx plus I sin sx. இது வந்து நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணோம்னா e power isx cos xx plus I sin xx into dx. இப்போ பார்த்தீங்கன்னா cos x நம்ம ஏற்கனவே தெரியும். cos x a ஈவன் ஃபங்க்ஷன், sin x is a ஆட் ஃபங்க்ஷன். மைனஸ் ஏ டு ஏ வந்து மைனஸ் ஏ டு ஏ லிமிட்டு. அப்போ இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். cos x வந்து ஈவன் ஃபங்க்ஷன், sin x வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த sin x வந்து நம்ம ஆட் ஃபங்க்ஷன் வரனால இந்த இது ஆயிரும் 0 ஆயிரும். இந்த டைம் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். டேட்டா போடலாம். அப்போ இந்த காஸ் டைம் மட்டும்தான் வரும். எதுனால இது காஸ் எக்ஸ் இஸ் ஏ ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ 1/√2π ஈவன் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்?
2 into 0 to a cos sx into dx. sin x வந்து ஆட் ஃபங்க்ஷனால 0 ஆயிடும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. cos xx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா cos xx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin sx by s ன்னு வரப்போகுது. sin sx by s ஆன்சர் கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுறோம்? 1 by root 2 pi 2 into sin sx by s into 0 to a. இப்போ இந்த 2 கூட இப்படி எழுதலாம், root 2 into root 2 எழுதலாம், by root 2 into root pi. இந்த root 2க்கு root 2க்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ a இறக்கணும்னா sin as by s ன்னு வரும். 0ன்னு வரப்போ sin 0 வெளியே 0 விட்டுடலாம். அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? root 2 pi pi root 2 pi pi sin as by s. சிம்பிள் சம். இதுதான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. இந்த சம் 2 தடவை நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஒரு தடவை ஏக்கு பதிலாக பின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் 2 ஸ்டெப்பில் ஆன்சர். இந்த ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா, இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபுல்லாகவே அந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் மேக்ஸிமம். அப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஆகிறப்ப 0 ஆயிடுச்சு sin x, அதனால் 0 ஆயிரும். இது சிம்பிள் சம். இது நமக்கு 2 டைம்ஸ் டிஆர்பியில் கேட்ட சம் தான், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஒரு டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஒரு கொஸ்டின் அதையும் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x equal to x if minus a2 plus a 0 if minus infinity to minus n கொடுத்துருக்காங்க. minus infinity to sorry கொஸ்டின் தப்பு பாருங்க. f of x equal to x if modulus of x less than or equal to a 0 if modulus of x greater than a. அப்போ இது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து முதல் f of x equal to x, இந்த மாடல்ஸில் வந்துட்டாலே மைனஸ் a to எழுதுவோம். அப்போ if minus a to plus a வந்துடும். அடுத்து 0 if minus infinity to minus a, அதே மாதிரி plus a to plus infinity. அப்போ நமக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தெரியும். f of s equal to 1 by root 2 pi minus infinity to infinity e power isx f of x dx. f of x இங்கிறது இங்கே x, இன்டர்வல் minus a to a. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 by root 2 pi minus a to a f of x க்கு பதிலாக x into e power ix x into dx. இந்த e power ix க்கு பதிலாக என்னன்னு போட்டுடலாம்? sx க்கு பதிலாக minus a to a x into cos sx plus I sin xx into dx போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by root 2 pi into integral minus a to a x cos sx into dx plus integral minus a to a I into x into sin xx into dx ன்னு வரும். இப்போ இதில் எது ஆட் ஃபங்க்ஷன் எது ஈவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி ஆன்சர் போடலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு பார்ப்போம். மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு போடுறப்ப மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். இதனால் மைனஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் நேரம், அப்போ மைனஸ் வந்துடும். அப்போ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன், இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். இங்கே போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறப்ப மைனஸ் எக்ஸ் சைன் ஆஃப் மைனஸ், அது வந்து அப்போ மைனஸ் சைன் எக்ஸ்எக்ஸ்னு வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னு ஆகி எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்கும். அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈஸியாக நம்ம ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான்.
எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அது ஆட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அது ஈவன் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக வரும், இது ஈவன் ஃபங்க்ஷனாக வரும். அப்போ மைனஸ் ஏ டு ஏல ஆட் ஃபங்க்ஷன்னா இந்த வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ 1/√2 பை இன்டெக்ரல் I into 2 times of the 0 to minus a to a 2 times of 0 to a x into sin xx dx ன்னு போட்டுக்கலாம். sin xx dx. இப்போ இந்த 2க்குள்ள √2 into √2 எழுதி போனோட்டமே அடிச்சோம்னா என்ன வந்து நமக்கு √2 பை I into இப்போ அது வந்து யூடிவி மாடல் தான் போடணும். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செம்மில் போட்டிருக்கோம் யூடிவி மாடல். யூடிவி மாடலில் போட்டால் ஆன்சர் கிடைக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் டிவி ஈக்குவல் டு சைன் எக்ஸ்எக்ஸ் டிஎக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா u டேஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இங்கே வீணா இதை இன்டெகிரேட் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இது இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். அப்போ இன்டெகிரேட் பண்ணுறப்ப மைனஸ் காஸ் எக்ஸ்எக்ஸ் பை எஸ்ன்னு வரும். அடுத்து v1 கண்டுபிடிச்சிங்கன்னா திருப்பி இன்டெகிரேட் பண்ணுறப்ப மைனஸ் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர்னு வரும். சைன் எஸ்எஸ் பை எஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டெகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஸ் v1 ப்ளஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஈக்குவல் டு இந்த ரூட் டு ரூட் இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். அப்போ ரூட் ஆஃப் 2 பை I இன்ட்டு uv u இன்ட்டு v மைனஸ் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் மைனஸ் u டேஸ்னா 1 v1னா மைனஸ் மைனஸ் இருக்கு. அப்போ என்ன ஆயிருங்க ப்ளஸ் ப்ளஸ் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து 0 to a 0 to a. அப்போ ஃபஸ்ட்டு ஏவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 பை I இன்ட்டு மைனஸ் ஏ காஸ் ஏஎஸ் பை எஸ் ப்ளஸ் சைன் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர்னு வந்துடும். sin as by s ஸ்கொயர். அப்போ இது எப்படி ஈக்குவல் பண்ணியிருப்பாங்கன்னா I இன்ட்டு √2 பை sin as மைனஸ் a இன்ட்டு இங்கே ஒரு எஸ் இருக்கு. அப்போ இந்த ஒரு எஸ் ஸ்கொயர்னால இங்கே பைசால மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர்னு வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரி, சரி இங்கே வந்து எஸ் ஸ்கொயரில் காஸ் எஸ்ஏ தான் ஏஎஸ் இன்ட்டு காஸ் எஸ்ஏ. இதான் நமக்கு தேவையான ஆன்சராக வரும். I இன்ட்டு √2 பை சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம அந்த ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அப்ளை பண்ணி போட போகிறோம், அவ்வளோதான். ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்த்து கண்டிப்பாக அந்த மைனஸ் ஏ டூ இந்த மாதிரி வர்றப்ப ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் பார்த்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு. ஃபஸ்ட் சம் வந்து நமக்கு எதுக்கு டிஆர்பியில் கேட்ட சம்மு, இது நம்ம இந்த டெஸ்ட் பேஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தோம், அதனால் இந்த சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். அப்போ ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னு தான் பார்த்துருக்கோம். ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து கன்வல்சன் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்மையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/a√2 இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ஏ கிட்டே 0 இருக்கிறப்ப. இதில் இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f பை
ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√s. இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அதே மாதிரி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டயாக் டெல்டா எஃப் ஆஃப் டெல்டா டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு e⁻IAS/√2π. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இப்போ இதில் நமக்கு எஃப் ஆஃப் e⁻x²/2 கேட்குறாங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁻x²/2. இப்போ அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயருக்கு இந்த ஃபார்மெட்டில் அப்படியே இருக்குது பாருங்கள். e⁻A²x². ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருந்திருக்குன்னா 1/2 இருக்குது. ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 1/2. அப்போ இதிலிருந்து ஏ ஈக்குவல் டு 1/√2. அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1/A-னா 1/2 இன்ட்டு √2. ஏங்கிறது 1/√2, சாரி 1/√2 இன்ட்டு √2 e⁻A²/4 இன்ட்டு A², 1/2 ஈக்குவல் டு, இப்போ என்ன வரும் நமக்கு, இந்த √2 கேன்சல் ஆகி 1 வந்துடும். இந்த 2க்கும் 4 கேன்சல் ஆகிட்டுனா e⁻A²/2. அப்போ இதிலிருந்து பாருங்கள், எஃப் ஆஃப் e⁻x²/2 பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு மட்டும் என்ன மாதிரி இருக்குங்க, எஸ்ன்னு வந்துருக்கு. அப்போ அப்போ இதில் பாருங்கள், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஃபார்மெட்டில் வருது. இந்த மாதிரி, அதாவது x²/2னா இங்கே s²/2. இந்த மாதிரி வர்றதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்ஃப் ரெசிப்ரோக்கல் சொல்லுவாங்க. செல்ஃப் ரெசிப்ரோக்கல் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னா செல்ஃப் ரெசிப்ரோக்கல் the transform of f of x equal to f of s. The transform of f of x equal x க்கு பதிலாக s போட்டால் கிடைச்சிருக்குன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெசிப்ரோக்கல்பாங்க. அப்போ இந்த எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்கிறோம்னா இதே நம்ம கேட்கலாம். e⁻x²/2 is a self-reciprocal transform. xக்கு பதிலாக அப்படியே s போட்டிருக்கோம், அவ்வளோதான். f of x equal to f of s. The transform of f of x equal to f of s ஃபார்மெட்டில் கிடச்சிச்சுன்னா அதை தான் செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். இப்போ இதே இது f of e⁻x² கண்டுபிடிங்க. e⁻x²னா 1ன்னு வருது. a²க்கு பதிலாக 1ன்னு இருக்குது. a²னா 1, ஏவும் 1. அப்போ நமக்கு என்ன கிடச்சிடும், ஈக்குவல் டு இங்கே ஏக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா 1/√2 e⁻A²/4 கிடைக்கும். -A²/4. அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். அப்போ e⁻x இஸ் நாட் செல்ஃப் ரெசிப்ரோக்கல். அப்போ இந்த செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு வர்றப்ப, அப்போ செல்ஃப் ரெசிப்ரோக்கலாக இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக எஸ் போட்டால் கிடச்சிரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எஸ் போட்டால் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு பேர் செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த செல்ஃப் ரெசிப்ரோக்கல் வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து கன்வல்சன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், கன்வல்சன் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம். அதுலேருந்து நிறையா தடவை கொஸ்டின் வந்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இது பார்த்தீங்கன்னா கன்வல்சன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். இந்த கன்வல்சன் அதுவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த கன்வல்சனுங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். இதில் பார்த்தீங்கன்னா கெர்னல் எப்போதுமே
இந்த கன்வல்சன் இன்டெக்ரலோட கெர்னல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸில் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. கெர்னல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டிஃபரன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கே ஆஃப் கெர்னல் வந்து எப்போதுமே எக்ஸ் மைனஸ் ஒய் டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு எக்ஸ் கமா ஒய் வந்து என்ன இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து the convolution of two function f of x and g of x is defined as, எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா f star of g, f star g, f star g into x equal to, இது எப்படி இன்டெக்ரலை டிஃபைன் பண்ணுவாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x g of x minus t into dt. இந்த பாயிண்ட்டே நமக்கு நிறையா தடவை டிஆர்பியில் கேட்ட பாயிண்ட். The convolution of two function f of x and g of x is defined as f star g of x equal to f of x into g of x minus t வரும். இதை தான் கன்வல்சன் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டே நமக்கு நிறையா தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இதை தான் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கன்வல்சனை h equal to f star g ன்னு சொல்லுவாங்க. இதை தான் h of x equal to minus infinity to infinity f of x g of x minus t dt ன்னு போட்டிருப்பாங்க. இந்த இன்டெக்ரல் பேர் தான் கன்வல்சன் இன்டெக்ரல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டு நமக்கு 2-3 தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அப்போ கன்வல்சன் இன்டெக்ரல்னாலே எப்படி டிஃபைன் பண்ணணும் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. f star g of x equal to f of x minus infinity to infinity f of x, gல வந்து என்ன வரும்னா x minus t ன்னு வரும். g of x minus t dt. அப்போ கன்வல்சன் இன்டெக்ரல்னாலே இதை தான் வந்து தேரமாக நம்ம அப்பாஸ்டால் சார் புக்கில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அடுத்து தேரம் பார்க்கலாம். இந்த இன்டெக்ரலில் தான் தேரமாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த பார்த்த பாயிண்ட்டை தான் தேரமாக சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பார்த்தோம், the convolution of two function f and g is denoted by h of x equal to minus infinity to infinity f of t g of x minus t dt ன்னு பார்த்தோம். அதை தான் இந்த மாதிரி தேரமாக சொல்லியிருப்பாங்க. assume the function f and g are Lebesgue integral on minus infinity to infinity, then the integral h of x equal to minus infinity to infinity f of t g of x minus t dt exists. அந்த h of x அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா convolution of f and g அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கன்வல்சன் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி கடைசியாக f star g equal to g star fன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். அப்போ கன்வல்சன் இன்டெக்ரல்னு வந்துட்டாலே நீங்கள் இந்த இன்டெக்ரலில் வச்சுக்கணும். இதான் முக்கியமானது. கன்வல்சன் இன்டெக்ரல் வந்துட்டாலே h of x equal to minus infinity to infinity f of t g of x minus t into dt. இது வந்து நமக்கு நிறையா தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த தேரத்தை சொன்ன பிறகு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து g of x minus t டிடிங்கிறது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் வேனிஸ் ஆகிறப்ப அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எப்படி மாறிடும்னா 0 to இன்ஃபினிட்டியாக மாறிடும்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். அந்த பிறகு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கன்வல்சன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா f of xும் g of xும் இம்ப்ராப்பர் ரைமான் இன்டெக்ரலாக இருக்கிறப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம். ஆனால் லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்கிறப்ப எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து அதான் பார்க்க போகிறோம். அதாவது கன்வல்சன் இன்டெக்ரல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனோட ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுதான் வந்து h of x தான் வந்து h of x வந்து ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து சேர்த்து சொல்கிற மாதிரி ஒரு h of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த h of x தான் கன்வல்சன் இன்டெக்ரல்னு சொல்லியிருப்பாங்க. h equal to f star g ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுலேயே ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் கன்வல்சன் இன்டெக்ரல்னு போட்டு 0 to infinity அப்படி 0 to infinity f of t g of x minus t dtன்னு சொல்லிட்டு அது எப்போ தான் இந்த இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகும்னா f of xும் g of xும் இம்ப்ராப்பர் ரெய்மான் இன்டெக்ரலாக இருக்கிறப்ப தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் f of xும் g of xும் லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்கிறப்ப இன்னொரு கன்வல்சன் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வர சொல்லியிருப்பார். அந்த எக்ஸாம்பிளும் 2 times டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் அதான் நம்ம பார்க்க போகிறோம். கன்வல்சன் இன்டெக்ரல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். அந்த எக்ஸாம்பிளும் நமக்கு பல டிஆர்பியில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. 2 தடவை கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் அதான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், கன்வல்யூஷன் இன்டெக்ரல் பார்த்தோம். எஃப்ஓஜியும் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ், அப்போ -∞ to 0க்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது ஃபுல்லாகவே இருக்கிற ரீஜியனில் ஃபுல்லாகவே எஃப்வும் ஜியும் வேனிஸ் ஆகிறப்ப கன்வல்யூஷன் இன்டெக்ரலில் எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் எஃப் அண்ட் ஜி வேனிஸ் ஆன் த நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் தென் h of x equal to 0 to x f of t g of x minus t dt -∞ to ∞ போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 to some xன்னு சொல்லியிருப்பாங்க. சம் எக்ஸ் இந்த ஃபார்மெட்டையும் வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு கேட்கக்கூடாதுன்னு இல்லை. சரி, இன் திஸ் கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் எஃப்வும் ஜியும் வேனிஸ் ஆகிறப்ப நமக்கு இந்த ஃபார்மெட் கிடச்சிருச்சு. இந்த ஃபார்மெட்டில் இன் திஸ் கேஸில் எப்போதுமே கன்வென்ஷன் வில் பி டிஃபைன்டு at each point of the closed interval a comma b if both the function f and g are Riemann integrable on the closed interval a comma b இருக்கிறப்ப அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ கன்வர்ஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜியோ, அந்த எஃப் அண்ட் ஜிக்கு தான் கன்வர்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எஃப்பும் ஜியும் ரைமான் இன்டெக்ரபிளாக இருக்கிறப்ப கன்வர்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது எஃப்பும் ஜியும் லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்கிறப்ப கன்வர்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் ரைமான் இன்டெக்ரலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்கிறப்ப நீட் நாட் பி டிஃபைன்ட், அப்போ இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பாங்க. 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு லெபஸ்கி இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் கன்வல்யூஷன் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பார் அப்பாஸ்டல் சார் புக்கில். அந்த எக்ஸாம்பிளை 2 times டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 2 times டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்ஸே நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். அதனால தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே உங்களுக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த 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 சுச்சுவேஷனில் மட்டும் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் எஃப்பும் ஜியும் வேனிஸ் ஆகிறப்ப கன்வல்யூஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ரெண்டுமே ரெய்மான் இன்டெக்ரலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். அதே லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்கிறப்ப எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்கிறப்ப அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம் பாருங்கள். let f of t equal to 1 by root t and g of t equal to 1 by root of 1 minus t if 0 less than 0 to 1, t வந்து 0 to 1ல சொல்லியிருப்பாங்க. தென் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த எக்ஸாம்பிளில். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் f has infinite discontinuity at இந்த பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட் g has infinite discontinuity at இந்த பாயிண்ட். அடுத்து மூணாவது the Lebesgue integral. the Lebesgue integral கொடுத்துருக்க இன்டர்வல் 0 to 1, ஆனால் Lebesgue integral -∞ to ∞ f of x dxன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 to 1 f of xங்கிறது 1 by root t dt. நாலாவது பாயிண்ட். அப்போ பார்ப்போம், ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா f has infinite discontinuity at. எந்த பாயிண்ட்டு இன்ஃபைனைட் டிஸ்கன்டினியூட்டி இருக்கும் எஃப்பில்? எப்போ இன்ஃபினிட்டி கிடைக்கும்? டீக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. டீக்கு பதிலாக என்ன போட்டால் 0 போட்டோம்னா 1/0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ இதை வந்து நமக்கு t equal to 0ல this function f is undefined. அப்போ எப்போ வந்து இன்ஃபைனைட் டிஸ்கன்டினியூட்டி கிடைக்கும்? t equal to 0 இருக்கிறப்ப. இந்த பாயிண்ட்டும் கேட்டிருந்தாங்க. t equal to எப்படி கேட்டிருந்தாங்கன்னா which of the following is incorrectனு கேட்டுட்டு
f is continuous at t equal to 0 ன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அது தப்பு. f has infinite discontinuity at t equal to 0. இதனால் t equal to 0ன்னு போட்டோம்னா f ஓட ஃபங்க்ஷன் f of t க்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா இருங்க 1/0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ அது வந்து infinite discontinuity at t equal to 0. இங்கே பாருங்கள், இங்கே 1 போட்டோம்னா 1 - 1 0ன்னு வந்துடும். அப்போ 1/0 இன்ஃபினிட்டி. அப்போ g has infinite discontinuity at எந்த பாயிண்டில் t equal to 1. t equal to 1ல் இன்ஃபைனைட் டிஸ்கன்டினியூட்டி இருக்கும். அடுத்து இந்த லெபஸ்கி இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 0 to 1 t பவர் -1/2 dt. அப்போ t பவர் -1/2 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t பவர் 1/2/1/2 வந்துடும். ப்ளஸ் 1ன்னு போடுவோம். அப்போ 1/2 to 1 வரும். அப்போ ஈக்குவல் டு 1ன்னு போடுறப்ப இந்த 2 மேலே வர்றப்ப இந்த 1/2 மேலே 2 வந்துடும். 2 × 1 ஈக்குவல் டு 2. அப்போ இந்த லெபஸ்கி இன்டெக்ரலோட வேல்யூ 2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ லெபஸ்கி மூணாவது பாயிண்ட் இந்த லெபஸ்கி இன்டெக்ரல் -∞ f of x dx எக்ஸிஸ்ட். அங்கே நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. எக்ஸிஸ்ட் மூணாவது பாயிண்ட்டு. அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லெபஸ்கி இன்டெக்ரல் f of x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து லெபஸ்கி இன்டெக்ரல் g of x கண்டுபிடிக்கணும். g of t f of t dt. சரி, அடுத்து அப்போ இந்த பாயிண்ட்லாம் நல்லா ஆவச்சுங்க. ஃபஸ்ட்டு f has infinite discontinuity at t equal to 0. அடுத்து g has infinite discontinuity at t equal to 1. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அடுத்து மூணாவது பாயிண்ட் லெபஸ்கி இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா fourth one the Lebesgue integral இப்போ Lebesgue integral -∞ to ∞ g of t dt எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸிஸ்ட் ஆகும். அது நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 0 to 1 1 அப்போ என்ன வரும் 1 - t ஹோல் பவர் -1/2 dtன்னு வந்திருக்கும். அப்போ என்ன வரும் 1 - t 1/2/1/2 0 to 1. 1ன்னு போடுறப்ப இந்த வேல்யூ 0 ஆயிடும். ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப இதுக்கு கோஎஃபிஷியன்ட் -1 இருக்குது. அப்போ என்ன வரும் 1/-1 வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன வந்துடும் மைனஸ் ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1 - 1 0ன்னு வந்துடும். அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1/1/2 -1ன்னு வரும். இந்த 2 மேலே கொண்டு வந்தோம்னா 1/2 இருக்குது. மேலே வர்றப்ப 2ன்னு வந்துடும். கீழே இருக்குது மேலே 1/2 வருது, மேலே 2ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகி 2ன்னு வந்துடும். அப்போ g of t இந்த லெபஸ்கி இன்டெக்ரல் -∞ to ∞ g of t dt எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு f of t has infinite discontinuity at t equal to 0. அடுத்து the function g of t has infinite discontinuity at t equal to 1. மூணாவது பாயிண்ட் இது லெபஸ்கி இன்டெக்ரல் -∞ to ∞ f of t dt எக்ஸிஸ்ட் ஆகும். நாலாவது பாயிண்ட் இது லெபஸ்கி இன்டெக்ரல் -∞ to ∞ g of t dt எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வந்தோம்? லெபஸ்கி இன்டெக்ரல் அந்த ரெண்டுமே இப்போ அப்போ எஃப்பும் ஜியும் லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்குது. இப்போ கன்வல்சன் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் அண்ட் ஜி கண்டுபிடிப்போம். அது லெபஸ்கி இன்டெக்ரலாக இருக்குமா? எக்ஸாம்பிள் முதல் நம்ம என்னன்னு சொன்னோம், ரைமானாக இருந்துச்சுன்னா ரைமானில் கன்வல்சன் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம். லெபஸ்கியாக இருக்கிறப்ப நீட் நாட் பி எக்ஸிஸ்ட்னு சொன்னோம். இப்போ கன்வல்சன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க பார்ப்போம். எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா மேலே இருக்க அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ கன்வல்சன் இன்டெக்ரல் 5வது வந்து கன்வல்சன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து the convolution integral of f and g தெரியும். h of x equal to என்ன தெரியும், -∞ to ∞
f of x g of x minus t dt ன்னு தெரியும். g of x minus t dt. அப்போ f of x க்கு பதிலா 1 by root t. Integral 0 to 1 1 by root t. இங்கே x equal to 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். x equal to 1 அப்போ 1 minus t ன்னு போட்டுருவோம். x equal to 1 அப்போ 1 minus t. அப்போ இந்த இடத்துல போய் t க்கு பதிலாக 1 minus t ன்னு போடணும். இன்ட்டு gல t க்கு பதிலாக 1 minus t ன்னு போட்டிங்கன்னா root of 1 minus t into dt ன்னு வரும். அப்போ 0 to 1 1 by root t into இங்கேயும் 1 by root t dt ன்னு வரும் equal to 0 to 1 1 by t ன்னு வந்துடும். root 2 into root t t ன்னு வந்துடும். இப்போ 1 by t நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா log t ன்னு வந்துடும். அப்போ log t 0 to 1 அப்போ log 1 minus log 0 equal to log 1 ஓட வேல்யூ 0 log 1 ஓட வேல்யூ 0 log 0 ஓட வேல்யூ minus infinity. அப்போ minus plus infinity ன்னு வந்துடும். அப்போ இன்ஃபினிட்டினா வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி கிடைக்குது நமக்கு. கன்வல்சன் இன்டர்வல் கண்டுபிடிச்சோம். கன்வல்சன் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறப்ப இன்ஃபினிட்டி கிடைக்குது. அப்போ கன்வல்சன் இன்டர்வல் நாட் எக்ஸிஸ்ட். The conversion integral of f and g is not exist. இந்த 5 பாயிண்ட் இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லெபஸ்கி இன்டர்வலா இருக்கிறப்ப கன்வல்சன் இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. need not be exist. இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து t equal to 0 f ஓட டிஸ்கன்டினியூட்டி, t equal to 1 g ஓட டிஸ்கன்டினியூட்டி. அடுத்து லெபஸ்கி இன்டெகிரல் எஃப்க்கு எக்ஸிஸ்ட் ஆகும், ஜியும் லெபஸ்கி இன்டெகிரல் தான். ஆனால் கன்வல்சன் இன்டெகிரல் மட்டும் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு 2 டைம்ஸ் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தேரம் சொல்லியிருப்பாங்க. அந்த 2 தேரமுமே நமக்கு டிஆர்பியில் கேட்டது தான். ரொம்ப ஈஸியான தேரம், ரொம்ப முக்கியமான தேரம் கூட. நெக்ஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, தேரம் 2 தேரம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேரம் லெட் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட்டு அசியூம் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் ஆர் அண்ட் ஜி பிலாங்ஸ் டு எல் ஆஃப் ஆர். அடுத்து either f or g is bounded on r. இதெல்லாம் கொடுத்துருக்க கண்டிஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, லெட் ஆர் ரியல் நம்பர் சிஸ்டம் r equal to minus infinity to infinity. அடுத்து assume s belongs to l of r and g belongs to l of r. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, either f or g is bounded on r. f இல்லாட்டி g ஏதாவது ஒன்று பவுண்டடாக இருந்துச்சுன்னா then convolution integral h of x equal to minus infinity to infinity f of x g of x minus t dt exists for all x belongs to r. ஒவ்வொரு x belongs to r க்குமே exist ஆகும். also it is bounded on r ன்னு இருப்பாங்க. h of x is exists for all x belongs to r and h of x is bounded on r. அப்போ இந்த தேர்வில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களா, கொடுத்துருக்கிறது f belongs to l of r, g belongs to l of r இருக்கிறப்ப either f இல்லாட்டி g பவுண்டடாக இருக்கிறப்ப, அது கண்டிப்பாக f இல்லாட்டி g ஏதாவது ஒன்று பவுண்டடாக இருக்கிறப்ப அதோட கன்வல்சன் இன்டெகிரலும் பவுண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, the convolution integral h of x exists for all x and it is bounded, then f is not bounded on r, f is bounded on r, f is need not be bounded on r அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ எப்போ f belongs to l of r, g belongs to l of r இருக்கிறப்ப f or g is ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் f இல்லாட்டி g பவுண்டடாக இருந்தால் மட்டும்
h of x bounded சொல்லிருப்பாங்க. In addition இது இன்னும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா if bounded function f or g is continuous on R na then h of x is also continuous on R and h belongs to L of R இருப்பாங்க. then h belongs to L of R. முக்கியமான தேரம். எப்பதான் வந்து கன்வர்ஷன் இன்டெக்ரல் பவுண்டடா இருக்கும்னா அந்த கன்வர்ஷன் இன்டெக்ரல்னாலே ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு உருவாக்குறது. அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் f g களால் உருவாக்கக்கூடிய இன்டெக்ரல் தான் கன்வர்ஷன் இன்டெக்ரல். அப்போ ஒன்று f இல்லை g பவுண்டடா இருக்கிறப்ப கன்வர்ஷன் இன்டெக்ரல் பவுண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கன்வர்ஷன் இன்டெக்ரலும் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து ரெண்டாவது தேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணிட்டு இந்த தேரத்தில் இதுலேயும் நம்ம கன்வர்ஷன் இன்டெக்ரல் பவுண்டட் தான் சொல்லுவாங்க அடுத்த தேரத்துலையும். பட் இதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் தேரம். செகண்ட் தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா let r equal to minus infinity to infinity assume f belongs to L square of r. first L of r சொல்லிருப்பாங்க. அடுத்து L square of r g belongs to L square of r னா இந்த கண்டிஷன் தேவையில்லை. பவுண்டடா இருக்கணும் f and g பவுண்டடா இருக்கணும் அவசியம் இல்லை. L square of r னா then h of x exists for all x belongs to r and h of x is bounded on r ன்னு இருப்பாங்க. இது அடுத்த தேரம். ஃபர்ஸ்ட் தேரம் பார்த்தீங்கன்னா f belongs to L of r g belongs to L of r ன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க f இல்லாட்டி g பவுண்டடா இருந்தா h பவுண்டட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா f belongs to L square of r g belongs to L square of r ன்னு சொல்லிட்டு தென் L square of r இருக்கப்ப கன்வர்ஷன் இன்டெக்ரலும் கண்டிப்பாக பவுண்டடாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டு தேரத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு தேரமே ரொம்ப முக்கியமான தேரம் தான். நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட தேரம். இதுக்கு அடுத்து நம்ம இந்த கிளாஸை வந்து இந்த இப்போ பார்க்க போகிற அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது இந்த கிளாஸில் கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கன்வர்ஷன் தேரம் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த கன்வர்ஷன் தேரம் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த கன்வர்ஷன் தேரம் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கன்வர்ஷனுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா கன்வர்ஷன்னா நமக்கு தெரியும். ரெண்டு ஃபங்க்ஷனோட கன்வர்ஷன் வந்து எப்படி எழுதுவோம் f ஸ்டார் g. இப்போ இந்த கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். அப்போ f ஆஃப் f இன்ட்டு f of g அதை என்ன சொல்லியிருப்பாங்க the Fourier transform of convolution of f and g is defined as the product of Fourier transform of the product of Fourier transform of f and g ன்னு சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான தேரம். அப்போ இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வென்ஷன் வேணும்னா அந்த எந்த ஃபங்க்ஷனுக்கு கன்வென்ஷன் வேணுமோ எந்த ஃபங்க்ஷனுக்கு கன்வென்ஷன் எஃப் சினா அந்த எஃபோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மையும் ஜியோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மையும் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த தேரத்தை தான் வந்து நமக்கு தேரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை தான் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா தியரமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது the Fourier transform of convolution of f and g is the product of Fourier transform of f and gங்கிறது தான் தியரமாக எப்படி நமக்கு சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட் the Fourier transform of convolution of the function f and g is defined as the product of Fourier transform of f and g ன்னு சொல்லி அதை தான் இந்த தியரமாக சொல்லியிருப்பாங்க. let r equal to minus infinity to infinity assume f belongs to L of r g belongs to L of r and such that at least one of f or g is continuous and bounded on R. Then the convolution integral
h equal to f star g. அது கன்வல்யூஷன் இன்டெக்ரல் தெரியும். Then for every real u பாருங்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்ம் இந்த எந்த ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்ம் h of xங்கிறது கன்வல்யூஷன் இன்டெக்ரல். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி h of x e பவர் மைனஸ் எக்ஸ் யூடினா என்ன அர்த்தங்க இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் h of xன்னு அர்த்தம். அப்போ the ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நமக்கு என்ன தெரியுங்க ப்ராடக்ட் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f and g தெரியும். அப்போ h of x உடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் f ஓட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x இங்கே t என்ன இப்போ t எடுத்துக்கலாம் f of t e பவர் I tu இன்ட்டு dt வரப்போகுது. இது f ஓட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இதையும் g ஓட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மையும் பெருக்கணும் தானே சொல்கிறாங்க. the product of the Fourier transform of convolution is equal to the product of Fourier transform of f and the Fourier transform of g. அப்போ Fourier transform of g வேணும்னா minus infinity to infinity some g of y into e power I yu into dy into dy. இதைத்தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே தேரமாக சொல்லியிருப்பாங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் அண்ட் ஜிங்கிறத தான் இந்த ஃபார்மில் சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த ரெண்டு இன்டெக்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இன்டெக்ரல் ரைமானாவோ இம்ப்ராப்பர் ரைமான் இன்டெக்ரலாகவும் இருக்கும் லெபஸ்கி இன்டெக்ரலாகவும் இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு இன்டெக்ரலுமே இந்த போத் இன்டெக்ரலாக the integral is both improper Riemann and Lebesgue இருப்பாங்க. both Lebesgue and improper Riemann integral சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் வேணும்னா அந்த எஃப்ஜியோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பெருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த தேரம் சொல்லியிருப்பாங்க. இதுவும் முக்கியமான தேரம். இதை தான் வந்து கன்வல்யூஷன் தேரம் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேரத்துக்கு அடுத்து ஒரு ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளில். அதுவும் நமக்கு டேபிளில் கேட்ட கொஸ்டின். இதோட நம்ம அந்த ரிசல்ட்டோட நமக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த கன்வல்யூஷன் தேரம் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த இதில் மைனஸ் வந்து சொல்லாமட்டேன் சாரி. அதாவது இ பவர் மைனஸ் ஒரு மேலே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் நமக்கு இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ்யூ வரும். இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். நான் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் மைனஸ் வரும், மாற்றிக்கோங்க சாரி. அதாவது ஹச் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ்யூ டிஎக்ஸ் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் ஈக்குவல் டு த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் into the Fourier transform of g of y f of t into g of y அது சொல்லியிருப்பாங்க. மேலே மைனஸ் வரும், சாரி ப்ளஸில் போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோ மைனஸ் கண்டிப்பாக வரும், மைனஸ் போட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரிசல்ட், இதில் இந்த ரிசல்ட்டு நமக்கு டிஆர்பியில் கேட்ட ரிசல்ட் தான். இஃப் p greater than 0 and q greater than 0 integral 0 to 1 x p minus 1 1 minus x q minus 1 dx equal to gamma of p gamma of q by gamma of p plus q. இந்த ரிசல்ட் ஆவதுக்கு கஷ்டம் இல்லை. pq pq p இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. இதில் ப்ரூஃப் வந்து இருக்குது, ப்ரூஃப் இருக்குது இல்லைங்கள, ரொம்ப நமக்கு தேவையில்லை, இருக்குது லென்த்தி ப்ரூஃபாக இருக்கும். நமக்கு இந்த ரிசல்ட் ஆவதுக்கு ரொம்ப ஈஸி. pq பியில் p plus q. இப்போ இதுலேயே இது க்யூக்கு பதிலாக p தான் வருது பாருங்கள். பாருங்கள் p minus 1, இங்கே க்யூக்கு பதிலாக p minus 1. அப்போ இதுவும் p இதுவும் p வந்துடும். அதான் p இங்கே p plus p 2p வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரலில் 2 into 0 to 1/2 வரும். இந்த ஃபார்மே வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமானது தான். அடுத்து இந்த இது நமக்கு எக்ஸசைஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. gamma of 2p into gamma of 1/2 equal to 2 power 2p minus 1 gamma of p gamma of p plus 1/2 சொல்லியிருப்பாங்க. நமக்கு இந்த gamma of 1/2னா தெரியும்.
காமா ஆஃப் 1/2னா √π. அந்த 1/2க்கு பதிலாக √π கூட கொடுத்துருக்கலாம் நமக்கு. இந்த ரிசல்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரூஃப்லாம் தேவையில்லை, இது ஈஸியாக நம்ம மெமரிஸில் வச்சுக்கலாம். அதனால் நம்ம இந்த ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் ரொம்ப ஈஸியானது தான் படிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் மிச்சம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்சான் சம்மேஷன் ஃபார்முலா. அதுக்கடுத்து நமக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மில் சில சம்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோரியர் முடிச்சிடலாம். தேங்க்யூ.